நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு காவல் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறை தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் கொழும்பு விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ள பயணிகள் தங்களின் பயண திட்ட ஆவணத்தை ஊரடங்கு வேளையில் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம் எனவும் காவல்துறை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து கொழும்பு விமான நிலையத்திற்கு வருகின்ற பயணிகள் தங்கள் பாஸ்போர்ட்டுகளை ஊரடங்கு உத்தரவு பயணிப்பதற்கான அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்கின்ற தரப்பினர் தங்களது நிறுவனங்களினால் வழங்கப்பட்டுள்ள ஆவணத்தை அல்லது கடிதத்தை ஊரடங்கு கால பிரவேச ஆவணமாக பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவே அன்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இருக்காது என நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து தெரிவித்துள்ளது. வாக்குகளை எண்ணும் பணியில் எந்த தலையீடும் இருக்காத வகையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்பதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பாதுகாப்பு அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது.